ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான மெத்தடில் மட்டன் குழம்பு வித்தின் 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மட்டன் குழம்பை குக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். குக்கர்லேயே மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்காக கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துப்போம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில். இப்போ நம்ம சேர்த்த இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வறுபடட்டும். வறுபட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உப்பு மஞ்சளும் சேர்த்து நம்ம வதக்கணும்னா சீக்கிரத்திலே ஆனியன் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் இப்போ சொல்லிகிட்ருக்க இந்த அளவுலாம் ஒரு 1/2 கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த குழம்பு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்லா மறுபடிக்கும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா அரைச்சி விட்ட மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இது கூட தூவிக்கலாம். கொத்தமல்லி அது கூடவே கொஞ்சமாக புதினா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினா தழையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக குழம்புக்கு காரத்துக்காக தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் பொடி நம்ம வீட்டில் சாம்பாருக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாய் பொடி தான், தனி மிளகாத்தூள் கிடையாது. நம்ம வீட்டில் குழம்புக்காக அரைக்கிற மிளகாத்தூள் இது. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போது இந்த மட்டனை நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இப்போ மட்டனை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடணும், அப்படியே மூடி போடாமல். இப்போ மசாலாவோட மட்டனை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே வேக விடலாம். மட்டனில் இருக்க தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது இந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த மட்டனில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் போல் குக்கரோட மூடி போட்டு விசில் போடாமல் அப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாக்கள்லாம் இறங்கி குழம்பு ரொம்பவே மட்டன் குழம்பு சுவையாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம குக்கர்லேயே மட்டன் குழம்பு செய்யும்போது அதில் இருக்க ஈரலை இந்த குழம்போடு சேர்த்து வேக வைக்கக்கூடாது. அப்போ அந்த ஈரல் ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். அதனால் ஈரல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்லேருந்து பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும்.
இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு அடுத்ததாக இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி குக்கரில் நம்ம மட்டன் குழம்பு வைக்கும்போது அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கிரேவி இல்லை அந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் எதுக்காகனா நம்ம மட்டன் குழம்பு செய்யும்போது அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மட்டன் நல்லா வெந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மட்டன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு விட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இங்கே எனக்கு கிடைக்கிற இந்த மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில்லையே நல்லாவே வெந்து வந்துடும். சப்போஸ் வேகாமல் இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு 2 விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி மட்டன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு 5-6 விசில் போனதுக்கப்புறமா இந்த குக்கரில் இருக்க ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். என்னதான் நம்ம குக்கரில் மட்டன் குழம்பு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி குக்கரில் இருக்க ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்பவும் அகெயின் ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மட்டன் குழம்ப நம்ம இந்த மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல கமகமான்னு இருக்கும். சுவையும் நல்லா கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஈரலை இந்த டைமில் நம்ம இந்த மட்டன் குழம்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அது வெந்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே வேக வச்சோம்னா ஈரல் ரொம்பவே ஹார்டாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இது அப்படியே வேகட்டும். சிம்லே வேகட்டும். வெந்தது பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த ஈரல் நல்லா வெந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். எப்போவுமே நம்ம குக்கரில் மட்டன் குழம்பு வைக்கும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஈரலை அதோடவே சேர்த்து நம்ம வேக வைக்கக்கூடாது. அப்புறம் அது கல் மாதிரி ஆகிடும். சாப்பிடவே முடியாது. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அது மேலே அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த மட்டன் குழம்போட ஃப்ளேவர் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மிளகு பொடி சேர்க்கறது பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மட்டன் குழம்பை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு வாழை இலை போட்டு நல்ல சூடான சாதத்தில் சூடாக மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அதோட ஃப்ளேவரே தனி தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு பெருசாக நம்ம மசாலாக்கள்லாம் எதுவும் சேர்க்கவே இல்லை. அதாவது கரம் மசாலாலாம் அரைச்சி எதுவும் சேர்க்கவே இல்லை. இப்படி சிம்பிளாகவே இஞ்சி பூண்டு விழுது மட்டுமே சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வச்சுக்கிட்டோம்னாலுமே இந்த மட்டன் குழம்போட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் இந்த குழம்பு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி குக்கர்லேயே மட்டன் குழம்பு செய்கிறதுன்றது ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எதையும் நம்ம அரைச்செல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரே வேலையாக குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷத்தில் சுட சுட இந்த மட்டன் குழம்பை அருமையாக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் உங்கள் வீட்டில் இந்த மட்டன் குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.